பொள்ளாச்சியில் சாலை விபத்தில் உயிரிழந்த செய்தியாளரின் குடும்பத்தினருக்கு திமுகவினர் நிதி உதவி வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தனியார் செய்தி நிறுவனத்தில் நிருபராக பணியாற்றி வந்த அஜய் ஜோசப் கடந்த 30ஆம் தேதி பணியை முடித்துக் கொண்டு செல்லப்பம்பாளையம் புதூரில் உள்ள அவரது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சாலை விபத்தில் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் அவரது குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அவரது மனைவி சபீனாவிடம் வழங்கினார். இதில் நகர துணை செயலாளர் தர்மராஜ் உள்ளிட்ட பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் உடனிருந்தனர். இதேபோன்று திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அவரது குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான கடையை மூடக்கோரி பொதுமக்கள் ஒன்று கூடி சாலைகள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்பகுதியில் ஏற்கனவே நிறைய விபத்துகள் நடைபெறும் இடமாக இருப்பதாகவும் அருகில் ரயில்வே தண்டவாளம் இருப்பதால் பெரும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும், மேலும் கடை அமைந்துள்ள இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் 2 தனியார் பள்ளிகள் செயல்படுவதாகவும் இதனால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் என்று கூறி போராட்டம் நடத்தினர். பொதுமக்களின் போராட்டத்தால் அம்பாசமுத்திரம் தென்காசி நெடுஞ்சாலை சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் அம்பாசமுத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 60 வயது செல்லையா திருச்செல்வம் என்பவர் 1700 கிலோ எடையுள்ள சரக்கு வாகனத்தை தனது தாடியினால் 510 மீட்டர் தூரம் இழுத்து சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இவரின் இந்த சாகசத்தை கண்டு பொதுமக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர். இவரின் இந்த சாதனையை போற்றி சோழன் உலக சாதனை சான்றிதழ், பதக்கம், நினைவு கேடயம், அடையாள அட்டை போன்றவை வழங்கி கௌரவித்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.